ஹalleluya. எருசலேமின் பிள்ளைகளாகிய பாக்கியவான்கள், எருசலேமை குறித்து கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறும். காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், அவர் மாறாதவர். ஹalleluya ஹalleluya. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் என்ன சொன்னாரோ அதை செய்வார், செய்து கொண்டிருக்கின்றார், செய்ய போகிறார். இனி தாமதம் பண்ணார், வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார் எழுதப்பட்டிருக்கிற பிரகாரமாக அவர் கூறி சென்ற வார்த்தைகள் நிறைவேறும். அந்த கடைசி நிமிடத்திற்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறபடினாலே சோர்ந்து போக வேண்டாம். நம்மை குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து, தனிப்பட்ட வாழ்வை குறித்து, ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்து, நம்முடைய குடும்பத்தின் அருமையான உறுப்பினர்களை குறித்து, உறவினர்களை குறித்து அருமையாண்டு பரிசுத்தவாங்க மூலமாய் சொன்ன வார்த்தைகள், காலங்கள் மாறினாலும் சூழ்நிலைகள் தலைகளாக இருந்தாலும் கர்த்தர் சொன்னதை செய்வார். ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஹalleluya ஹalleluya. இனி தாமதம் பண்ணார். ஹalleluya ஹalleluya. அப்படி தாமதம் பண்ணானே என்ன அர்த்தம்? சீக்கிரமா நடக்க போகுது, சீக்கிரமா அடுத்து நடக்க போகுது. ஹalleluya 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 ஹalleluya. யோபின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 24 25 வசனத்தை வாசிங்க. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டீர் என்று யோபை பார்த்து அவருடைய நண்பர் எலிப்பாஸ் தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தையை சொல்லுகின்றார். இப்ப யோபு எங்கே உட்கார்ந்திருக்காரு? குப்பை மேட்டிலே. குப்பை மேட்டிலே அவரும் அவருடைய அருமையான மனைவியும் குப்பை மேட்டிலே அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அம்மா சொல்றாங்க, இன்னுமா அப்படி உத்தமத்தில் ஒரு அங்கே இருந்து பாருங்க. அவர் நாவு என்ன சொல்லிட்டு இருக்கிறது? சோத்திரம் பண்ணிட்டே இருக்கு. ஹalleluya. அங்க உத்தமரா இருந்தே ரைட்டு, எல்லாத்தையும் இழந்தாச்சு. அந்த கடவுளை தேடி தேடி நமக்கு என்ன கிடைச்சது எல்லாத்தையும் இழந்து போனோம். இன்னுமா அந்த உத்தமத்தில் உறுதியா இருக்கிறீர் என்கிற ஒரு அவிசுவாசம் வார்த்தையை அந்த அம்மா சொல்றாங்க. அவர் குப்பைமேட்டில் இருந்த பொழுதும் அப்படி நாவு கர்த்தரை துதித்துக் கொண்டே தான் இருந்தது. ஹalleluya ஹalleluya. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை காண்பேன் என்கிற இந்த ஏக்கத்தினாலே இந்த குப்பைமேட்டில் அமர்ந்திருந்தார். அந்த வேளையிலே எலிப்பாஸ் கடந்து வந்து சொல்லுகின்றார், உடைய கூடாரத்திலே இனி குறைவை காண மாட்டார். ஹalleluya. இவர் இருக்கிறது எங்கே? கூடாரத்தில் இல்லை, குப்பைமேட்டில். இனி குறைவை காண மாட்டீர். உடைய சந்தானம் பூண்டுகளை போல விருத்தி அடைந்திருக்கும், நீர் தீர்க்க ஆயுசோடு இருந்து வாழ்ந்து கடந்து போவீர் என்று அந்த வார்த்தைகள் எல்லாம் அதை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கார். இப்ப விசாரிக்கும் பொழுது எப்படி இருக்கும்? இப்ப நம்மை குறித்து ஒரு விசாரிச்சு என்ன சொல்லுவாங்க? சர்ச்சைக்கு தானே போறீங்க, ஏன் இந்த குறைபாடு, ஏன் இந்த குறைபாடு? இப்ப சொல்றாங்க, சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க, சொல்லட்டும். குறைவுகளை நீக்கிறவர் எங்க இருக்கிறார்? இங்கதான் இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. ஏன் இந்த குறைவின் பாதையிலே, நெருக்கத்தின் பாதையிலே, ஏன் இந்த இடுக்கத்தின் பாதையிலே அவர் நடத்துகிறார் என்றால் அடுத்து ஒரு பெரிய ஒரு வெற்றி வச்சிருக்கிறார். ஹalleluya 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 ஹalleluya. இந்த உபத்திரத்தின் பாதையிலே இந்த யோபு கடந்து போனபடினாலே அவர் இன்னும் அதிகமாய் தன்னை சுத்திகரித்துக் கொண்டார். நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன், அது மாத்திரமா என் மீட்பரை காண்பேன். ஹalleluya ஹalleluya. அது போதாதா? ஹalleluya 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 ஹalleluya. என்னைக்கு நாம அவரை பார்க்கிறோமோ, அவருடைய அன்பு முகத்தை பார்க்கிறோமோ, அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறோமோ, அவருடைய அபிஷேக வல்லமையினால் முழுமையாக நிரப்பப்படுகிறோமோ, அன்று நம்முடைய குறைவுகள் எல்லாம் மாறும். ஹalleluya 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 ஹalleluya. எதிர்பார்த்து காத்திருக்கிற எல்லா நன்மையினாலும் அவர் நம்மை நிரப்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya 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 ஹalleluya. இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னவென்றால், நான் சொன்னவைகள் நிறைவேற்றுவேன், இனி கால தாமதம் பண்ண மாட்டேன், சீக்கிரமாக அவைகளை நிறைவேற்ற போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஹalleluya ஹalleluya. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் காலம் வந்திருக்கிறது. ஹalleluya.